السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم، صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள், அதன் கஷ்டம் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருளால் புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்லாஹுவின் அருளால் உலகத்தின் எல்லா திசைகளிலும் எல்லா பகுதிகளிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உரக்க பேசப்பட்டது, அவர்களுடைய புகழ் மாலைகள் ஓதப்பட்டது, அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த மாதத்தின் நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தினம் எங்கள் ஊர்களில் பிறை 12 நம்ம ஊரில் இன்னைக்கு தான் பண்ணது. நேற்று 12 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு தான் ஊர்வலங்கள், மீளாது மாநாடுகள் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும். அப்போது இன்னைக்கு காலையில் இருந்து அந்த பிள்ளைகள் சிறுவர்களுடைய ஊர்வலங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் நேரலையில் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்போது எங்கள் மஹல்லாவினுடைய இமாம் பிறை 1 ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். வருடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பிறை 1 ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். அந்த மஹல்லா வாசிகளுக்கு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத்துகள் ஓத வேண்டும். அதில் இந்த வருடம் நம்மளுடைய டார்கெட் இன்ஷா அல்லாஹ் 1 கோடி ஸலவாத்து நம்ம மஹல்லாவிலிருந்து நாம் ஓதி முடிக்க வேண்டும் அப்படின்னு அந்த இமாம், எங்கள் பள்ளியினுடைய இமாம், பள்ளிவாசலுடைய இமாம் அறிவிப்பு செய்கிறான். அல்லாஹ்வினுடைய அருளால் இன்னைக்கு 12 கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 2.25 கோடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகள் சொல்லப்பட்டு, அதில் என்ன ஒரு ஆச்சரியமும் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட சஃபர் மாதத்தில் இருந்து ஒரு குழந்தை ஸலவாத்து ஓத தொடங்கி அவர்களுடைய குடும்பம் மாத்திரம் 76 லட்சம் ஸலவாத்துகள் ஓதி நிறைவு செய்திருக்கிறார். மொத்தம் 2.25 கோடி மஹல்லாவில் உள்ள ஸலவாத்துகள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்துகள் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஓதிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு சில மக்களுடைய உள்ளத்தில் அந்த பெருமானாருடைய முஹப்பத் எவ்வளவு அதிகமாக இருந்திருந்தால் ஒரு 12-13 நாட்களில் அல்லது ஒரு 15 நாட்களிலே வச்சுக்கிறோங்களேன், 75 லட்சம் ஸலவாத்துகள்னால் நம்ம சாத்தியமாக யோசிக்க முடியாத அளவுக்கு. அப்போது அந்த இமாம் அந்த அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, அந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, இல்லை நீ சரியாக கூட்டியிருக்க மாட்டேன், 75,000 இருக்கும் அப்படின்னு அந்த இமாம் சொல்லும்போது
அந்த பிள்ளை தேமி தேமி அழுது சொல்லுது 75 லட்சம் அப்படின்னு அது லிஸ்ட்டை காமிக்குது ஒவ்வொரு நாளும் ஓதுனது. அதில் அந்த ஓதப்பட்ட அந்த சிறு பிள்ளைகளுடைய அந்த ஸலவாத்துகளிலேயே அதிகப்படியான 3 பிள்ளைகளுடைய பெயர்கள் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசளிப்பு விழாக்கள்லாம் சிறப்பாக நடக்குது. அதில் இந்த பிள்ளை 75 லட்சம் அதிகப்படியான உயர்ந்த எண்ணிக்கை. அதுக்கடுத்து எல்லாமே ஆச்சரியமான விஷயங்கள் தான். 13 லட்சம் 25 லட்சம் ஸலவாத்துகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஒவ்வொரு நாளும் ஸலவாத்துகளை அதிகமாக நம்மால் முடிந்த அளவிற்கு ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதில் நாம் கவனக்குறைவாகத்தான் இருக்கிறோம். ரபீல் அவ்வல் மாதத்தில் இன்னைக்கு என்ன விஷயம்னா, எல்லாரிடமும் பணம் காசுகள் அதிகமாகிடுச்சு. இன்னைக்கு இத்தனை கோடி ஸலவாத்து ஓதுனவங்களுக்கு இவ்வளவு பரிசு கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காசு கொடுக்கறதுக்கு எவ்வளோ வேணான்னு தயாராக இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி அந்த 75 லட்சம் 76 லட்சம் பிள்ளை ஸலவாத்து ஓதுன பிள்ளைக்கு பரிசு கொடுக்கணும்னு நம்ம ஒரு அறிவிப்பு செஞ்சோன்னா லிஸ்ட்டு ஏறி போகும். நான் தர்றேன்னு எல்லோரும் வரும். காசு இன்றைக்கி நிறைவாக இருக்குது. ஆனால் அமல்களில் நமக்கு உண்டான ஈடுபாடும் அந்த ஆர்வமும் சுத்தமாக இல்லை. ஸலவாத்தே ஓதலை. எந்த அளவிற்கு நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஓதக்கூடிய ஸலவாத்துகள் அவ்வளவு பாக்கியத்தையும் அவ்வளவு பரக்கத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய வல்லதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம விளங்காமலே இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமாக ஸலவாத்துகள் ஓதினால் அவர்களை கனவில் காணும் உயர்ந்த வாழ்க்கையின் உயர்ந்த பாக்கியமான அந்த ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தருகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, யார் என்னை கனவில் காணக்கூடிய வாய்ப்பை பெற்று பார்க்கிறாரோ, ஃபகத் ரஆனி, அவர் என்னை தான் பார்க்கிறார். ஃப இன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரத்தி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஷைத்தான் என்னுடைய உருவத்தில் என்னுடைய தோற்றத்தில் வரவே முடியாது. என்னை யார் கனவில் பார்க்கிறாரோ அவர் என்னைத்தான் பார்க்கிறார் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பாக்கியம் பெருமானாரின் மீது நாம் ஓதக்கூடிய ஸலவாத்தின் மூலம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஒவ்வொரு நம்ம பார்க்குறோம், சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் ஒவ்வொரு மக்களும் ஸலவாத்தின் மீது எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம விளங்காமலே இருக்கிறோம். துருக்கி நாட்டில் ஒரு மன்னர் சுல்தான் அப்துல் ஹமீத் அப்படிங்கிற ஒரு ஹலீஃபா 1976களில் அவங்க ஹலீஃபாவாக இருந்தவங்க. உஸ்மானிய ஹலீஃபாக்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் அவங்க 34வது ஹலீஃபாவாகவும், இஸ்லாமிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய ஹலீஃபாக்களில் 102வது ஹலீஃபாவாக அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ என்ன விஷயம்னா, அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதக்கூடிய ஒரு வளமையை கொண்டிருந்தாங்க. அப்படிங்கிறத தாண்டி தினம்தோறும் இவ்வளவு எண்ணிக்கையில் ஸலவாத்து ஓதக்கூடிய ஒரு வளமையை ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியினுடைய ஆட்சி அதிகாரியாக இருந்த ஒரு சுல்தான், ஒரு ஹலீஃபா ஓதக்கூடிய ஒரு வளமையில் இருக்கிறாங்க. அப்போது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி ஒருவர், அவரும் அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடியவர் தான். ஒரு கட்டத்தில் அவருடைய வியாபாரம் ரொம்ப நொடிஞ்சு நஷ்டமாக போயிட்டார். கடுமையான நஷ்டம், எக்கச்சக்கமான கடன்கள் அந்த வியாபாரிக்கு ஏற்பட்டுருது. அப்போது அல்லாஹ்ட்ட அவர் துஆ செய்கிறாரு, ரப்பே என்னுடைய கடனை அடைப்பதற்கு ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்து அப்படின்னு அல்லாஹ்ட்ட அவர் ஒவ்வொரு இரவு நேரங்கள் இருக்குல்ல, அதில் நம்ம ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம். இரவு நேரங்களில் பெருமக்கள் துஆ செய்துவிட்டு படுத்து
உறங்கி நிறைய காரியங்களை சாதித்திருக்கிறாங்க. அப்போது இந்த மனிதர் இரவு நேரத்தில் இப்படி துவா செஞ்சுட்டு படுக்கிறாரு. கனவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறார். அதிகம் ஸலவாத்துகள் ஓதக்கூடியவர். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறாங்க. பார்க்கும்போது, நாயகமே, எனக்கு அதிகமான கடன் ஏற்பட்டு போச்சு, நஷ்டமாயிருச்சு என்னுடைய வியாபாரத்தில், இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வியாபாரியின் கனவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குல்லி ஹமீதினா அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி, இந்த ஊரினுடைய அரசர் அவரிடத்தில் நீங்கள் போய் நீங்கள் எனக்கு 1000 தீனார்கள் கடன் தர வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறான். 1000 தீனாரு அந்த வியாபாரிக்கு அந்த அரசர் கடன் தரணும்னு கேளுங்கன்னு சொல்கிறான். அப்போது எப்படி நான் போய் பெரிய அரசர்கிட்ட 1000 தீனார் கடன் தரணும்னு சொல்லி எப்படி நான் கேட்குறது அப்படின்னு சொல்லும்போது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குல்லி ஹமீதினா அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய பேர் என்ன சொன்னேன்? அந்த ஹலீஃபாவினுடைய பேர் அப்துல் ஹமீது. அப்போது இந்த பெயரை சொன்னதோட அவர் மறுநாள் அரசவைக்கு போகிறார். அந்த வியாபாரி அரசவைக்கு போனால் அதனுடைய காவலாளி பாதுகாப்பாளர்கள் நிறைய இருப்பாங்க இல்லையா? அப்போ அவரை பிடிச்சி நிறுத்திடுறாங்க. என்ன, இது மாதிரி அரசர் எனக்கு ஒரு 1000 தீனார் கடன் தர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர் ஓன்ட்ட வாங்கியிருக்கிறார் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ இது சம்மந்தமாக அரசர்கிட்ட பேசணுன்னு அவரை உள்ளே அனுப்புங்கன்னு சொல்லிடுறாங்க அரசர். அப்போது, என்னப்பா நான் உனக்கு தரணும்னு சொன்னியாமே அப்படின்னு கேட்கும்போது அவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார், இந்த மாதிரி விஷயம். அப்போ இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கும்போது, கனவுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னாங்க. குல்லி ஹமீதினாங்கிற வார்த்தையை சொன்னேன் இல்லையா? என்னுடைய ஹமீதுகிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், அப்துல் ஹமீத் அந்த மன்னர் பேர், என்னுடைய ஹமீதுகிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், அவங்க ஒவ்வொரு இரவு நேரத்தில் படுத்துறங்கும் போதும் 1000 முறை ஸலவாத் ஓதிவிட்டு இரவு தூங்குவது தான் அந்த அப்துல் ஹமீதினுடைய வளமை. எப்படி? ஒவ்வொரு இரவு நேரம் படுக்கும்போது 1000 தடவை ஸலவாத் ஓதுறது அவங்களுடைய வளமை. நம்ம ஒரு நாள் பூரா 1000 தடவை ஓதி முடின்னு சொன்னால் நம்ம யோசிச்சுட்ருக்குறோம். ஆனால் நம்ம சாதாரணமாக எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம மொபைல்களில் செல்லுகளில் நம்ம நேரத்தை கழிப்போம். இப்போ ஸலவாத்துகள் நம்ம ஒரு நாளில் இவ்வளோ ஸலவாத் ஓதணுங்கிறத நம்ம அதில் நம்ம பொடுபோக்காக இருக்கிறோம். சரி, இப்போ ஒவ்வொரு நாளும் 1000 தடவை என் மீது ஸலவாத் ஓதக்கூடிய வளமை கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், இன்று இரவு என் மீது ஸலவாத்தை ஓதாமல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது நீங்கள் ஸலவாத்தே ஓதாமல் படுத்துட்டிங்களாம். அதுக்கு பரிகாரமாக 1000 தீனார் நீங்கள் எனக்கு தரணுமா அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு அந்த வியாபாரி சொல்கிறார். அந்த வார்த்தையை கேட்டுட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. குல்லி ஹமீதினா, என்னுடைய ஹமீதுகிட்ட போய் நீங்கள் 1000 தீனார் பொற்காசு கேளுங்க, 1000 தீனாரை கேளுங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய ஹமீதுன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு அவருக்கு 1000 தீனாரை கொடுக்குறான். என்ன சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? குல்லி ஹமீதினான்னு சொன்னாங்க. என்னுடைய ஹமீது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? இதாங்க நீங்கள் 100,000 தீனார் வச்சுக்கோங்க. என்ன சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்லை, குல்லி ஹமீதினான்னு சொன்னாங்க. என்னுடைய ஹமீதுன்னே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? தாங்க 100,000 தீனார் வச்சுக்கிறேங்க அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அந்த தீனாரை பாதுகாக்கக்கூடிய அந்த காவலாளி அவர் சொல்கிறாரு, அவருடைய கடனை தாண்டி நீங்கள் கொடுத்துட்டீங்க, போதும் நிறுத்துங்க அப்படின்னு அந்த மன்னர்கிட்ட அவர் சொல்கிறார், அந்த அரசவை பாதுகாவலர். அப்போ அந்த ஹமீது, அப்துல் ஹமீதுங்கிற அந்த அரசர் சொன்னார், அவர் சொன்ன வார்த்தைக்கு இந்த அரசாங்கத்தையே எனக்கு சொந்தமாக்கி கொடுங்கன்னு கேட்டிருந்தா நான் ஒரு வார்த்தையில் எடுத்துக்குங்கன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் 1000 தீனாரை போய் பெருசாக பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஓதக்கூடிய ஸலவாத்துகள் என்பது நமது எல்லா விதமான கஷ்டங்களையும் நமது சிரமங்களையும் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கொள்ளணும். ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம், அவங்க மீது அதிகமான மௌலூது ஷெரீஃபுகள் ஓதப்படுது. இது வரைக்கும் நம்ம எத்தனை மௌலூது ஷெரீஃபில் இந்த 12 நாட்களில் நம்ம கலந்துருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இதுக்கடையில் எத்தனை இடங்களில் மலேசியாலேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. 12 நாள் தொடர்ந்து நடக்குது. மஜி இந்தியாவில் நடக்குது, ஒவ்வொரு மதரசாக்கள்லையும் மௌலூது ஷெரீஃப் நடக்குது. ஆனால் நம்ம ஒரு இடத்துலையுமே போய் ஒரு தடவை கூட நம்ம அந்த 12 நாளில் நம்ம மௌலூது ஷெரீஃபிலே கலந்துக்கலை. அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு கவனக்குறைவாக நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம பார்த்தோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஓதக்கூடிய மௌலூது ஷெரீஃப்களும் அவர்கள் மீது நாம் ஓதக்கூடிய ஸலவாத்துகளும் நம்ம எவ்வளவு பாதுகாக்குது அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு 120 வயது வாழ்ந்தவங்க, சிறந்த கவிஞர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக கவி பாடியவங்க. ஆனால் ஒரு நேரத்தில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, தன்னுடைய 60 வயது வரையிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காஃபிராக இருந்து இறைமறுப்பாளராக வாழ்ந்து அந்த 60 வருடத்தில் 60 வருடமும் பெருமானாரை வசைபாடி கவி எழுதியவங்க தான் யார்? ஹஸான் இப்னு சாபித். ஆனால் அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அடுத்த 60 வயது, அந்த முந்திய 60க்கு கஃபாராவா, அதற்கு பரிகாரமாக அடுத்த 60 வயது நபியை பற்றி புகழ் பாடுவதே என்னுடைய வாழ்க்கையாக நான் அமைப்பேன் அப்படின்னு அமைச்சவங்க. அப்போது நபியின் மீது புகழ் பாடியதால் அவங்களுக்கு என்ன கராமத்து நடந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கணுமா இல்லையா? அவங்க சொல்கிறாங்க, 120 வயசு நான் வாழ்ந்திருக்கிறேன், அவங்கள் மீது புகழ் பாடிய ஓதிய அந்த பரக்கத்தின் காரணமாய் என்னுடைய முடியில் இன்னும் ஒரு நரை கூட விழுந்ததே இல்லை, என்னுடைய பல்லு ஒன்று கூட விழுந்ததில்லை அப்படின்னு அவங்க பதிவு செய்கிறாங்க. நான் இவங்களை பற்றி ஏற்கனவே முந்தின பயான்களில் சொல்லியிருக்கிறேன். ஹஸான் இப்னு சாபித்தை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாகன்னு சொன்னாங்க. நபியின் மீது மௌலூத் ஓதியதின் காரணமாய், நபியின் புகழை படித்ததின் காரணமாய் மலக்குமார்களுடைய பாதுகாப்பெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு கவனத்தோடு நாம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதை ஒவ்வொரு நாளும் வளமையாக்கி கொள்ளணுங்கிறத நம்ம படிப்பினையாக எடுத்துக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் குறைஞ்சது காலை மாலையில் ஒரு 100 தடவையாவது ஸலவாத் ஓதணும். பாருங்களேன், அந்த சின்ன பிள்ளை 75 லட்சம் ஓதிட்டு வந்திருக்குது 12 நாளில். நம்ம காலை மாலையும் ஒரு 200 கூட வெக்கமாக இல்லை நமக்கு? ஸலவாத் ஓதுறதுல நம்ம அவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம். அருமை சஹாபாக்கள் நபியின் மீது கொண்ட அந்த முஹப்பத்தின் காரணமாய் அவங்க எப்படியெல்லாம் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு சமயம் அலி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்குறாங்க. கனவில் பார்க்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபூஹ் தொழு வைக்கிறாங்க. கனவுல சுபூ பெருமானார் ஒஃபாத்துக்கு பிறகு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒஃபாத்துக்கு பிறகு கனவுல பார்க்குறாங்க. சுபூஹ் தொழு வைக்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபூஹ் தொழுகையை வைத்து முடித்ததற்கு பிறகு ஒரு பெண்மணி ஒருவர் கூடை நிறைய பேரித்தம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு பேரித்தம்பழமாக கொடுத்து வர்றாங்க. அப்போது அந்த சபையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. கனவுல பார்க்கும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு பேரித்தம்பழத்தை கொடுக்குறாங்க. அது பெருமானாருடைய திருக்கரம் பட்டதின் காரணமாகவோ என்னவோ அந்த பேரித்தம்பழம் அவ்வளவு ருசியானதாக, சுவையானதாக, தேனை விட மிருதுவானதாக அந்த பேரித்தம்பழம் மிக ருசியாக இருந்துச்சு. சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதோட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பேரிச்சம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு 100 பேரிச்சம்பழம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு யார்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன், அவங்கள மகளை கட்டினவங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு 100 பேரிச்சம்பழம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஒன்று தான் கொடுத்துருக்குறேன்,
அதனால் உங்களுக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த கனவு அப்படியே முடியுது. சுபு வாங்க சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு எஞ்சி இப்போ தொழுவைக்கு மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. இப்போ யார் ஹலீஃபாவாக இருக்கிறான்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. அதே மாதிரி சுபு தொழு வைக்கிறாங்க. சுபு தொழு வச்சு முடித்ததோட ஒரு அம்மா கூட நிறைய பேரித்தம்பழம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போது அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லோருக்கும் பேரித்தம்பழம் கொடுத்து வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல எந்த பேரித்தம்பழம் கொடுத்தாங்களோ அதே பேரித்தம்பழம் மறுநாள் எல்லாத்துக்கும் விளம்பப்படுது, பகிரப்படுது. அப்போது எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு பேரித்தம்பழம் வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த கனவுல எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பேரித்தம்பழம் இருக்குது. அப்போ இது சாப்பிட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட கேட்டாங்க, எனக்கு இன்னொரு பேரித்தம்பழம் கொடுங்களேன், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படி உத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, லவ் ஜாதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஸித்துக யா அலி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு ஒரு பேரித்தம்பழத்தை அதிகமாக தந்திருந்தா நானும் உங்களுக்கு இப்போது ஒரு பேரித்தம்பழத்தை அதிகமாக கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க உமர் ரலியல்லாஹு. உடனே கேட்குறாங்க, நான் நைட்டு கனவுல கண்ட விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களும் அப்போ பார்த்தீங்களா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படின்னு கேட்குறாங்க அலி ரலியல்லாஹு. அப்போ சொல்கிறாங்க, ஃபலில் குலூபி, இது என் அகக்கண்ணால் பார்த்த செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் முகத்தில் ஒரு பேரொளி, ஒரு பிரகாசம், அதை நான் பார்க்கிறேன். இந்த பிரகாசமும் இந்த பேரொளியும் உங்களுடைய முகத்தில் இருப்பதற்கான காரணம் நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேற்று இரவில் கண்டிருக்கிற சமயத்தில் இப்படி ஒரு வார்த்தையை நாயகத்திடத்தில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். எனவே தான் நீங்கள் என்னிடத்தில் கேட்குறீங்க அப்படிங்கிறத நான் விளங்கிக்கிட்டேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணும் பாக்கியத்தை அருமை சஹாபாக்கள் ஒவ்வொரு இரவும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கள பற்றி தெரியும் இல்லையா? இவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காதிமாக பணியாளராக பணி செய்த சிறு குழந்தை. 10 வயதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணியாளராக சேர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகிற சமயத்தில் இவங்களுக்கு 20-30 வயது தான் உண்டான ஒரு வாலிபராக இருந்தாங்க பெருமானார் வஃபாத்தாகும்போது. அப்போது அதற்கு பிறகு இவங்க ஒரு 90 வயது கிட்ட வாழ்ந்திருக்கிறாங்க. மொத்தம் 120 வருஷம் இவங்க வாழ்ந்தவங்க. இவங்களை குறித்து வரலாறு வருது, ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் பார்த்திருக்கிறேன், ஒரு சில நாட்களை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருந்தால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹுவை, அந்த பேரொளியை கனவில் காணும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருப்பான் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். இதற்கு கீழே சாலிஹீன்களும் சூஃபியாக்களும் ஒரு செய்தியை எழுதுகிறாங்க. இந்த செய்திக்கு பிறகு கனவில் நாயகத்தை காண்பதற்கு சில வழிகள் அப்படின்னு கண்டவர்கள், அதை கொண்டு அனுபவித்தவர்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்னென்னா, இரவில் படுக்கும்போது ஒரு 1000 தடவை ஸலவாத்துகள் ஓதணும். 1000 தடவை அந்த மன்னர் சுல்தான் அப்துல் ஹமீது ஓதன மாதிரி 1000 முறை ஸலவாத்து ஓதிவிட்டு 1000 முறை சூரத்துல் கௌசர், இன்னா ஆத்தீனா 3 ஆயத்து இருக்குது இல்லையா, சின்ன சூறா அது, சூரத்துல் கௌசர் 1000 முறை ஓதி வந்தால் நாயகத்தை கனவில் காணும் பாக்கியம் ஒரு மனிதர் மிக இலகுவாக பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வழி என்ன அப்படின்னா, ஒரு 70 தடவை இரவில் படுக்கிற சமயத்திலே சூரத்துல் இஹ்லாஸ் சூறாவை ஓதி வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணும் பாக்கியத்தை ஒரு மனிதர் பெறுவார். அதே மாதிரி இன்னொரு வழி என்னென்னா, 41 தடவை சூரத்துல் முஸம்மில் ஓதி வந்தால் அவர் நாயகத்தை கனவில் காணும் பாக்கியத்தை பெறுகிறார். அதே மாதிரி ஒவ்வொரு வியாழன் மாலை
வெள்ளி இரவு அன்றும் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு வியாழன் மாலை வெள்ளி இரவு அப்பையும் ஷாஃபி இமாம் கனவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒவ்வொரு வாரமும் பார்ப்பாங்களாம். அப்போது அவங்க அதற்குண்டான வழி என்ன நாயகத்தை பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு அழகான ஒரு ஸலவாத்தை சொல்லித்தர்றாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அதத மன் ஸல்லா அலைஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அதத மல்லம் யுஸல்லி அலைஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் கமா யம்பகி ஸலாத்து அலைஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு அன் துஸல்லா அலைஹி. அப்படிங்கிற இந்த ஸலவாத்தை 5 தடவை நீங்கள் ஓதிட்டு படுக்கணும். அப்படி படுத்தன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணும் பாக்கியத்தை ஒரு மனிதர் பெறுகிறார் அப்படின்னு இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லித்தரதை நம்ம பார்க்கணும். ஸலவாத்தில் நாம் எவ்வளவு முக்கியத்துவத்தோடு கவனத்தோடு நாம் இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அதை நசீபாக்கி தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அவர்கள் மீது நம்முடைய உயிரை விட மேலாக நாம் நேசிப்பதற்குண்டான வாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த ஷஃபாத்தை பெற்ற மேன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதால் ஏற்படக்கூடிய எல்லா பலன்களையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நமது வாரிசுகளுக்கும் நமது உறவினர்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி நடக்கக்கூடிய அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓதுவதற்கும் அவர்கள் மீது அதிகமாக மௌலூது ஷரீஃப்களில் கணக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையிலே லிவாவுல் ஹம்த் எனும் கொடியின் கீழ் நாயகத்தோடு ஒன்று சேரக்கூடிய அந்த மக்களில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.